ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் கட்லெட். ஃபிஷ் கட்லெட்டாக எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஃபிஷ் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி மீனை போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீன் நான் சொரா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 4 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். வெந்த மீனை நல்லா ஆற வச்சுட்டு அதோட முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி உதிரியாக பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. அதோட ஒரு வெங்காயத்தை இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க, அப்போ தான் நமக்கு உப்பு காரம் எல்லா பக்கமும் போகணும். இது போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு முட்டை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் தட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இதை நம்ம முட்டையில் போட்டு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கேப் எதுவுமே இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கட்லெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்தோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கட்லெட், அதை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டு திருப்பி விடுங்க, உடனே திருப்பாதீங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. மொத்தம் 4 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருப்பேன். பாருங்கள், நம்ம கட்லெட் கலர் செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளோட சூப்பரான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது சாஸ் கூட சர்வ் பண்ணாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.